தண்ணீரில் மிதக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வலுவான கனமழை இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா உண்டு. ஏற்கனவே சில மாவட்டத்தில மழை தொடங்கியாச்சு. நெறைய மாவட்டங்கள் கடலோர பகுதிகள்ல மழை வாய்ப்புகள் தொடங்கியாச்சு. டெல்டா மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை தொடங்கியிருக்கு. தென் மாவட்டத்தில சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை தொடங்கியிருக்கு. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள், அதிகாலை நேரங்கள்ல வலுவான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். நாளைய தினத்திலும் வலுவான கனமழை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில எதிர்பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில கடுமையான கனமழை தீவிரமாகுமா? அல்லது லேசான சாரல் மட்டும் மழை வந்து போகுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க எல்லாருடைய கமெண்ட்டுமே நம்ம பார்த்தோம். கடலூர் மாவட்டங்கள் கேட்டிருக்கீங்க. தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விழுப்புரம், சென்னைன்னு சொல்லி நெறைய மாவட்டங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. எங்க ஊர்ல மழை கிடைக்குமா அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றோம். கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை நீங்க கேளுங்க. ஏன்னா, இந்த வானிலை அறிக்கையில மாவட்ட வாரியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில கனமழை, எந்தெந்த மாவட்டத்தில மிக கனமழைன்னு சொல்லி மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியா கொடுத்திருக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்டுமே 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க மறக்காம போய் வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பொருள கிளிக் பண்ணுங்க. உள்ள போய் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டோர் ஆப்ஷன் தனியா கொடுத்திருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ராடக்ட்டோட இமேஜஸ் உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நாளை ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கு குறிப்பாக இரவு, நள்ளிரவு நேரங்களில் பலத்த மழை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், குறிப்பாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் நாளை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். முதல் கட்டமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி இது போன்ற மாவட்டங்கள்ல வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா பதிவாகும். ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை, மதுரை மற்றும் திண்டுக்கல் ஓரளவு மிதமான மழை பொழிவு அல்லது பரவலாக கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இந்த 3 மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சில கணிசமாக வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு பதிவாகும். ஒரு 1 மணி நேரம் வரைக்குமாவது நிச்சயம் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். 1 மணி நேரத்திலிருந்து 1 1/2 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு தென் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் தான் இப்போ மழையே அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உறுதியான கனமழை எதிர்பாருங்க. காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வலுப்பெறும். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற இடங்கள், தென்காசி மாவட்டங்கள் புளியங்குடி, அதைத் தொடர்ந்து செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குற்றாலம் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு வலுவான கனமழை, ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி முழுவதுமாக பரவலாக விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாள் தான் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் மழை பொழிவு தென் மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமையிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிரும். இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நீங்க எதிர்பாருங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் தென் தமிழகத்தில் அதிகப்படியாக எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் 8 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதே மாதிரி வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பெய்யும். இப்போ கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு மேகக்கூட்டங்கள் வந்து லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு சாரல் அல்லது மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். ஒரு லேசான மழை அல்லது ஒரு சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ரொம்ப தீவிரமான வலுவான அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை கிடையாது. ஓரளவு சீரான ஒரு மழை பொழிவு தான். அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பெரிதளவுல கனமழை தீவிரம் இருக்க போறதில்ல. மழை வரும், ஆனா அது வந்து ஒரு மிதமான மழையாக மட்டும் பதிவாகிட்டு போயிடும். 1 சென்டிமீட்டர் அல்லது சாரல் மழை, தரை நனைக்கக்கூடிய ஒரு மழை பொழிவாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம்.
டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ரொம்ப வலுவான கனமழை தேவையில்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு மழை பொழிவும் அங்கே வரப்போகிறதும் கிடையாது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக, ஒரு தரை நனைக்கும் மழையாக, ஒரு மிதமான மழையாக மட்டும் நாகப்பட்டினம், காரைக்கால், அதைத் தொடர்ந்து வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை போன்ற இடங்கள், இங்கே டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழையாகவே இருக்கும். மற்றபடி ரொம்ப வலுவான கனமழை கிடையாது. வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும். அது தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், கம்பம், போடி நாயகனூர், பெரியகுளம், தேனி போன்ற இடங்களில் கணிசமாக கனமழை தீவிரமடையும். தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, புத்தனணை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை தீவிரம் இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல வானம் மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் ரொம்ப குறைவு. மழை வந்தாலுமே கூட இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் மட்டும் பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் நமக்கு பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இருக்க போகிறது கிடையாது. குறிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இத்தனை மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் இருக்கு. இங்கே பகுதியாக லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக தான் கிடைக்குமே தவிர மாவட்டம் முழுவதுமாக மழையினுடைய தீவிரம் இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்தில் ஆங்காங்கே மட்டுமே வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக அந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர்ல பகுதியாக வேணா உங்களுக்கு மழை பொழிவு கிடைக்கலாம். மற்றபடி நாள் முழுவதும் கனமழைங்கிறது உள் மாவட்டத்தில் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா உள் மாவட்டங்களில் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இல்லை. 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதிக அளவு நமக்கு மழையினுடைய தீவிரமும் இருக்காது நண்பர்களே. அதனால உள் மாவட்டங்களிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவுலாம் இனி வரும் நாட்களில் குறைஞ்சிரும். பிப்ரவரி 24க்கு பிறகு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. எல்லாமே இந்த 23ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகரிக்க தொடங்கிடும். மார்ச் மாதங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடைய போகுது. அதனால கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே படிப்படியாக வெயிலுடைய வெப்பநிலை வேகமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் உயரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு மழை பொழிவு தான். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே ஏதோ இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அவ்வளவுதானே தவிர இந்த மாதம் முழுவதுமாகலாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்க போறதுல ஒரு 2-3 நாட்களுக்கு மழை அவ்வப்போது பதிவாகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதிகப்படியான நாட்கள் நமக்கு வெயிலாக தான் இருக்குமே தவிர மழையாக இருக்க போறது இல்லை. இந்த வருஷம் கோடை காலங்களில் வெப்பசலன இடிமழை உங்களுக்கு தீவிரமாகும் போது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளிவரும். அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேளுங்க. அடுத்த சுற்று மழை பொழிவு எப்போ, அடுத்தடுத்த தேதிகள் எப்போங்கிறதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து